அம்மா எங்கம்மா இருக்கீங்க? உலகத்தில் பேசும் தெய்வமே, சிவனுக்கும் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் மும்மூர்த்திகளும் உங்களை வழிபட்டவர்களுமா. இந்த உலகத்தில் சப்த ரிஷிகளும் சப்த கன்னிகளும் 4 63 நாயன்மார்களும் 27 நட்சத்திரங்களும் கையெடுத்து உங்கள் திருவடியை வணங்கினார்கள். அலமேலம்பாள் பிரசாதம், திருப்பதி பிரசாதம், அற்புதமான அலங்காரங்கள், மாலைகள், புஷ்பங்களோடு ஆனந்தமாக இருக்கிற நான் ஒன்று எதிர்பார்க்கிறேம்மா. இன்றைக்கி யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து சங்கடங்கள் நிவர்த்தியாகி எல்லாருடைய மனக்கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அனைத்து வேண்டுதலும் ஒரே ஒரு பழம் கொடுத்துமா அவங்களுக்கு அருள் புரியணும். நான் நேசிக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அருள் வள்ளல்களுக்கும், ஃபேஸ்புக் அருள் வள்ளல்களுக்கும், யூடியூப்பினுடைய அன்பு நல்ல உள்ளங்களுக்கும், என்னை லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை நிருதலிங்கத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள நவசக்தி நவலிங்கம் முப்பெரும் சக்தி பத்ரகாளி எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறா பாருங்க. உலகத்திலே 5வது முறையாக ரங்கசாமியை உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறம்மா. தமிழ்நாடு தேர்தல் மிக குழப்பமான தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியும் மிக போராட்டமான தேர்தல். ஆனால் எப்படியாவது சித்தர் என் ரங்கசாமி மகானை 5வது முறையாக அமர வைக்க வேண்டும். விஜயநாராயணன் குடும்பம் அமெரிக்கா கமலா ராமசாமியினுடைய குடும்பம், சென்னை திருவத்தி சாந்தி குடும்பம், லண்டன் ரத்தன குடும்பம், ஆந்திரா சந்தனுடைய பேரனுக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தி கொடுத்து அந்த பிரதீப் நல்ல அற்புதமாக அவன் ஆனந்தமாக வாழணும், அவங்க குடும்பத்துக்கு துணையாக இருக்கணும். அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து அவர் தொழில், அவருக்கு மறுமணம், நல்வாழ்க்கை அமைத்து தருவதற்கும், இங்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களுக்கும், பத்ரகாளியே உங்கள் திருக்கரங்கள் அசைந்து, உங்கள் கை கால்கள் அசைந்து, உங்கள் அன்பான கண்களால், உங்கள் சூலசக்தியால், ஞானாசக்தியால், கிரியாசக்தியால் இந்த உலகத்தில் வாழும் சக்தி பக்தர் அத்தனை பேருக்கும் என்னை யாரெல்லாம் பத்ரகாளி நம்புகிறார்களோ, ருத்ரகாளியை நம்புகிறார்களோ, வக்கரகாளியை நம்புகிறார்களோ, நான் அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன், அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்துவேன், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அமைத்து தருவேன், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைத்து தருவேன், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைத்து தருவேன், கோர்ட்டு கேஸ் வழக்கை தள்ளுபடி செய்வேன். யாருக்காவது பில்லிய சூனிய காற்று கருப்பு செய்வினை இருந்தால் சங்கட நிவர்த்தி செய்வேன். யாருக்காவது குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை உடல்நலம் பாதித்திருந்தால், சிறுநோயிலிருந்து பெருநோய் வரை அனைத்து சங்கடத்தையும் நான் நிவர்த்தி செய்து அவங்கள் குடும்பத்தில் நான் பூவாக இருப்பேன், பழமாக இருப்பேன், எலுமிச்சை பழமாக இருப்பேன். ஏன், நான் சூல சக்தியாக அவர் வீட்டிலே அமருவேன். நான் என்னை நம்பியவர்கள் என்றும் துணையாக இருப்பேன். அழகான தேகத்தை புஷ்பத்தாலும் முகத்தை மறைத்து கொண்டு முழுவதும் பூசக்தி பத்ரகாளி என்பதை ப்ரூவ் பண்ணிவிட்டாய் தாயே. இந்த அற்புதமான இந்த நிலை இப்போது தீபாராதனை நடைபெறுகிறது. இந்த தீபாராதனையில் உன் ஒளிமயமான கண்களாலும் உங்கள்
ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க இப்போது மகாசக்தி பத்ரகாளி அம்மன் திருவருளை பெரு வேண்டுகிறேன். அம்மா, உன் மகன் மெல்ல மெல்ல திறக்கணும், உன் கண் திறந்து எங்களை பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேர் கேஜிஎஃப் வெங்கடாச்சலம், தூபதி வெங்கடாச்சலம், அவங்க குடும்பம், பிள்ளைகள், மக்கள், பேர குழந்தைகள், அடியேன் குடும்பம், பிள்ளை, மக்கள், பேர குழந்தைகள், செய்யும் தொழில், வாழும் வீடு, எல்லாருக்கும் நான் துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களையும் என்னை நம்பி இருக்கிறவர்கள் கைவிட மாட்டேன். தானம் செய்யுங்கள். நேற்றைய தினம் திருவண்ணாமலை சேர்ந்தவர்கள் அவனுடைய மகன் பேரிலே ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு பேரும் வேணாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் அம்மாவிட சொன்னால் போதும் சாமின்னு சொன்னாங்க. எவ்வளோ நல்ல உள்ளே இருக்கும் பார். அந்த பையனுக்கு நல்ல அருளும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து எல்லா அருளும் கிடைக்க இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன் தாயே.